எப்படி சார் ஒரு மாற்று மதத்தினரா இருந்து இஸ்லாமிய மதத்தை பத்தி இவ்வளவு டீட்டெயிலா நிறைய நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் எப்படி சொல்ல முடியுது உங்க? மாற்று மதம் அப்படிங்கிறது முதல்ல தவறு. முதல்ல இஸ்லாம் என்பதே மார்க்கம், அது மதம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எஸ், இப்போ நம்ம வந்து போர்டு பார்க்குறோம், நாகப்பட்டினம் இந்த மார்க்கமாக, நாகப்பட்டினம் மார்க்கமாக, விழுப்புரம் மார்க்கமாகன்னு சொல்லிட்டு ரோட்டில் நம்ம வந்து வழி பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதுபோல் இந்த உலகத்தில் 84 லட்சம் வகையான ஜீவராசிகளை அல்லாஹ் படைச்சான்னு சொல்லிட்டு திருக்குறான் சொல்லுது. அப்போது 84 லட்சம் வகையான உயிரினங்களுக்கும் மார்க்கம் அப்படிங்கிறது தான் இஸ்லாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஏதோ மனித குலத்திற்காக மட்டும் வழிகாட்டியது திருக்குறான் அப்படிங்கிறது இல்லாமல், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவன் எப்படி வந்து குழந்தைகளை வளர்க்க வேண்டும், அந்த மனிதனுடைய குழந்தை பிறப்பு, தாயினுடைய கருவறையில் அந்த குழந்தை எப்படி உருவாகுது, அது 10 மாதங்கள் எப்படி வளருது, எப்படி இயற்கையாக குழந்தை பிறக்குது, அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி, எப்போ வந்து அந்த குழந்தை வந்து பருவம் அடைகிறாங்க, பருவம் அடையும் போது என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது, பெண்களாக இருந்தாங்கன்னா இந்த மாத விளக்கு சமயங்களில் நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது, ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா என்ன செய்யணும், தொழுகையை நம்ம எப்படி நடத்தணும், 5 வேளைகள் தொழுகை ஏன் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது, அந்த 5 வேளை தொழுகைகளுக்குள்ளான நேரங்கள், அது காலையில் வந்து பார்த்திங்கன்னா 4:55க்கு ஒரு தொழுகை, அவர் மதியம் 12:30 மணிக்கு ஒன்று, சாயங்காலம் 3:50 3:55க்கு ஒன்று, மறுபடியும் சூரியன் மறையும் போது 6:35க்கு ஒன்று, மறுபடியும் நைட் 8 மணி. ஸோ 5 வேளை தொழுகைகள் வந்து இந்த நேரத்தில் தான் பண்ணணும். சும்மா கண்ட நேரத்தில் இந்த தொழுகை பண்ணக்கூடாது. அது ஏன் பண்ணணும்? தொழுகைகளுக்கு உண்டான முறைகள், நம்ம கையை வந்து எப்படி வச்சு பண்ணணும், எப்படி வந்து காது பார்த்தீங்கன்னா வந்து எங்கே கொண்டு போகணும், எப்படி உழு பண்ணணும், எப்படி வந்து மலை ஜலம் கழிக்கணும், அதை நம்ம எப்படி தூய்மைப்படுத்தணும், எப்படி நம்ம குளிக்கணும், எப்படி படுக்கணும், எந்த திசையில படுக்கணும், எப்படி திரும்பி படுக்கணும், எப்படி கணவன் மனைவி உறவுகள் இருக்கணும், எப்படி கல்யாணம் பண்ணணும், எப்படி உறவு வச்சுக்கணும், சப்போஸ் கல்யாணம் பண்ணிட்டு விலைக்கு வைக்கிறதா இருந்தா அதுக்கு என்ன கடமைகள் இருக்கு, அது என்ன பண்ணணும், அதே போல பாத்தீங்கன்னா வந்து வணிகத்தை பற்றிய வணிகம் எப்படி பண்ணணும், சட்டங்கள் எப்படி இருக்கு, எப்படி வந்து ஒரு நாட்டை ஆட்சி செய்வது, நட்பை எப்படி நம்ம தேர்ந்தெடுப்பது, எவன் துரோகி எவன் விரோதி எப்படி அடையாளம் காண்பது, மனதை எப்படி நம்ம தூய்மை வச்சுக்கிறது, மனதில் அழுக்குகளை எல்லாம் வெளியேற்றுவது எப்படி, சமுதாயத்தோட சகோதரத்துவமாக வாழ்வது எப்படி, எதிரிகளை வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கணும், அதே சமயத்தில் எதிரிகளை வந்து நமக்கு வந்து துரோகம் பண்ணும் பொழுது அவர்களை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற விஷயங்களே இல்லைன்னு சொல்ல முடியும். அவ்வளோ எளிமையாக அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 23 வருடங்கள் அவர் மனசில் வந்து இறைவன் இறக்கிக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் 2 நாள் இறக்கப்பட்டதில் திருக்குறான் 23 வருடங்கள் வந்து இறக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அதை மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மாதம் இந்த ரமலான் மாதம். அதனால் வந்து நம்ம இதை தெரிஞ்சு கொள்ளாமல் இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் அது உண்மையிலேயே இது தர்மம் அல்ல. இது மதங்களை கடந்து ஒரு நல்ல விஷயங்கள், மனித வாழ்வு, இது உண்மையிலேயே இதை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டானா அவனுக்கு வந்து தோல்விகளே கிடையாது. எப்பவுமே வெற்றி தான். வெற்றி 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 தலைச்சிடும், அப்படியே கொட்டுவான் கையில் எல்லாம். இதை நீ ஃபாலோ பண்ணிட்டேன்னா திகட்டும், ஏன்னா வெற்றி ஐயோ இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி வந்துடும் நமக்கு. ஸோ இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் பின்பற்றும் பொழுது அல்லாஹ் கொடுப்பதை பெறுவதற்கு 2 கைகள் போதாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால தான் வந்து எனக்கு இதில் இவ்வளோ ஒரு ஈடுபாடு. எனக்கு எப்பவுமே நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறதா வழக்கம். நீ கேட்டதுனால நான் அப்படியே சப்ஜெக்டுக்குள்ள நேரம் வந்தேன். ஒரு சின்ன பிரேயருக்கு அப்புறம் நான் வந்து நிகழ்ச்சிக்கு போகலான்னு ஆசைப்படுறேன். ஓகேவா? அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் அளப்பரிய அருட்கொடையாளனும் எல்லையற்ற கருணையாளனுமாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த அற்புதமான நல்லதொரு நிகழ்வினை இன்று எனக்கு கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை துவங்குகிறோம். சொல்லுங்க. ரொம்ப வியப்பா இருக்கு சார். ஒரு குரானை பத்தி இவ்வளவு டீட்டெயில்டா, இவ்வளவு இத்தனை நுணுக்கங்களை வந்து இவ்வளவு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப எளிதா வந்து ஒரு வழிமுறை தான், அது ரிலீஜனுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இல்லை, என்னுடைய நோக்கம் வந்து இதை இப்போ நான் சொல்றது எல்லாமே இஸ்லாமிய மக்களுக்காக சொல்லலை. நான் இஸ்லாமிய மக்கள் ஆல்ரெடி வந்து முழுமையாக இது அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், உணர்ந்தவர்கள். அது அவங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. என்னுடைய மக்களுக்கு இது போய் சேரணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளோதான். நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்து மக்களும் சரி,
இல்ல கிறிஸ்துவ மக்களுமே இந்த உண்மைகளை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசை. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய தவறுகள் இருக்கு. ஆனா இஸ்லாமிய மக்கள் ஃபாலோ பண்றதுக்கும் நான் சொல்றதுக்கும் சில முரண்பாடுகளும் இருக்கலாம். பட் அது என்ன இருந்தாலும் எனக்கு தெரிவிச்சாங்கன்னா அதை மாத்தி பண்ணானு உண்டு இல்லையா? ஆக்சுவலா முதல்ல இஸ்லாம் என்பது என்ன அப்படின்னா ஒரு மதம் அல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும், ஒரு மார்க்கம். நம்ம சலாம் சொல்றோம், நாம சலாம் சலாம் சொல்றோம் இல்லையா? சலாம் அப்படின்னா என்ன முதல்ல நீங்க சொல்லணும். நீங்க maybe wishing good morning, good evening. இஸ்லாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அமைதி, நிம்மதி, சமாதானம். இதுதான் இஸ்லாம். அப்போ அமைதி இருக்கிற இடத்துல நிம்மதி இருக்கும், நிம்மதி இருக்கிற இடத்துல அமைதி இருக்கும். இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கும் பட்சத்தில் உங்களை சார்ந்திருப்பவர்களுக்கு நிம்மதியா இருப்பாங்க. நீங்கள் நிம்மதியாக இருக்கும் பட்சத்தில் உங்களை சார்ந்திருப்பவர்கள் அமைதியா இருப்பாங்க. இப்போ நீங்கள் அமைதியற்ற நிலையில இருக்கும் பொழுது அங்க கண்டிப்பாக மற்றவர்களுக்கு நிம்மதி இருக்காது. நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கும்போது மற்றவர்களுக்கு அமைதி இருக்காது. அமைதியும் நிம்மதியும் ஒருங்கே இணைய வேண்டும். அமைதியும் நிம்மதியும் இந்த சமுதாயத்தில் ஒருங்கே இருக்கும்போது மட்டும்தான் சமாதானம் இருக்கும், சகோதரத்துவம் இருக்கும். இந்த சமாதானம் அப்படிங்கிறது தான் இஸ்லாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஸோ அதாவது சாந்தியும் சமாதானம் சொல்றோம் இல்லையா? அதனாலதான் வார்த்தைகள் சாந்தியும் சமாதானமும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அமைதி, நிம்மதி, சமாதானம் இது உலகமெங்கும் இருக்கணும், உலகமெங்கும் நிலவ வேண்டும் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்றாரு. அதை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் நம்மளுடைய முகமது நபி அவர்கள் போராடினாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனா அவரையுமே மக்காவிலிருந்து மெதினாவுக்கு கல்லால் அடிச்சு துரத்தி அவ்வளவு ஒரு கஷ்டத்துக்கு உண்டு பண்ணாங்க. அந்த மக்கள் எதையுமே நல்ல விஷயத்தை எடுத்துக்க மாட்டாங்கல்ல, எதையுமே நல்ல விஷயங்களை உடனே ஏத்துக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால இந்த இஸ்லாம் அவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு மார்க்கமாக இருக்கிறது காரணமே என்னன்னா சில முக்கிய கடமைகளை அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. எல்லாம் சொல்றாங்க இல்லையா, நான் ஏகப்பட்ட கவலையா இருக்கேன், ஏகப்பட்ட கஷ்டமா இருக்கேன், நிம்மதி கிடையாது, வழிகளோடு போராடிட்டு இருக்கேன், ஏன் எனக்கு மட்டும் கடவுள் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறான்னு தெரியல, நான் எல்லாத்துக்கும் உதவி செய்யறேன், நான் எல்லாத்துக்கும் நான் என்னால முடிஞ்ச கருணையான காரியங்களை செஞ்சுட்டு தான் இருக்கேன், எழுத்து வீட்டுக்காக அவ்வளவு கொடுமைக்காரனா இருக்கான், அவன் நல்லா தான் இருக்கிறான், ஆனா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தான்னு தெரியும், உண்மையிலேயே கடவுள் இருக்காரா, அல்லாஹ் உண்மையிலேயே இருக்காரா, இப்படின்னா நிறைய பேத்துக்கு மனசுக்குள்ள ஒரு சலிப்புத்தன்மையெல்லாம் நிறைய பேத்துக்கு உருவாகும். அது தப்பு. இந்த 5 கடமைகளை யார் ஒருவன் சரியாக நிறைவேற்றுகிறானோ அவனுக்கெல்லாம் இந்த கவலை வரவே வராது. 5 கடமைகள் 5 கடமைகள் அப்படிங்கறது முதல்ல நம்பிக்கை கொள்ளுதல், அது களிமா நம்ம சொல்லுவோம். நம்பிக்கை அப்படிங்கறது நீ நினைக்கிற மாதிரி கடவுள் இருக்காரு அப்படிங்கறது அல்ல. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை. இந்த உலகத்துல ஒரே ஒரு இறைவன் அல்லாஹ் மட்டுமே. அவனுக்கு ஈடு இணையாக நாம் யாரையுமே பார்க்க கூடாது, இணைய வைக்க முடியாது. முதல்ல இதுதான் முதல் நம்பிக்கை. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும், நமது ஒவ்வொரு செயல்பாடுகளிலும், நமது ஒவ்வொரு சிந்தனைகளிலும் அவன் இருக்கிறான் அப்படிங்கறது முழுமையா நம்பணும். ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தால் கூட அது அல்லாஹ்வுக்கு தெரியாமல் நடக்காதுன்னு சொல்லப்படுகிறது. அதை முதல்ல மனசுல நம்பணும். அதை நியத்துன்னு நம்ம சொல்லுவோம். முதல்ல நம்பிக்கை. நிறைய இறை தூதர்கள் இந்த உலகத்துல வந்திருந்தாலும் கூட கடைசி இறை தூதராக நாம முகமது நபி கடைசி இறை தூதர். அவர் முழுமையாக அவர் சொன்ன ஹதீஸும் சரி, மக்களுக்காக நபி மொழிகள் அவர் சொன்னதும் சரி, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எடுத்து கூறியதும் சரி, அதை முழுமையாக நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல முழு நம்பிக்கை முதல்ல வேணும். அந்த இறை நம்பிக்கை இருந்துச்சுன்னா அடுத்த 4 கடமைகளும் ஈஸி தான். அதுதான் முதல். அதனால முதல் கடமை என்பது நம்பிக்கை கொள்ளுதல் இறைவன் மீது. அவனுக்கு ஈடு இணையாக எதுவுமே கிடையாது. அவன் தான் இந்த உலகத்தை படைச்சான், பூமியை படைச்சான், வானத்தை படைச்சான். வானம் 7 வானங்கள் படைக்கப்பட்டது அல்லாஹ்வால. நம்மை உருவாக்கியவன் அவன், ஆதியும் அவனே, அந்தமும் அவனே. அவனுக்கு ஈடு எதுவுமே இல்லை. இதை முதல்ல நம்பணும். நம்பிக்கை இதுதான் முதல் கடமை. 2வது கடமை தொழுகை. நான் சொன்னது மாதிரிதான் 5 வேளை தொழுகைகள். அது தொழுகையில் எப்படி பண்ணணுங்கிறதே முறை இருக்கு. நிறைய பேர் அது பண்ண தெரியாம இருக்காங்க. சும்மா இங்க கை வைப்பாங்க, இப்படி வைப்பாங்க. ஆக்சுவலா இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, ஆக்சுவலா இந்த காது இருக்கு, இந்த காது கரெக்டா இப்படி வைக்கணும், இது இங்க வச்சுக்கணும். தோள்பட்டைக்கிட்ட நிற்கும் போது கூட இப்படி காலை விரிச்சல நிற்க கூடாது, சேர்த்து வைக்க கூடாது. இந்த புஜம் இருக்கு இல்லையா, இந்த புஜத்துக்கு நேர கால் இருக்கும். தொழுகை முறைகள், அதாவது இங்கே கை வைக்க கூடாது, முட்டியில நிமிர்ந்து நின்று குனியும் போது நேர வஞ்சி இப்படி கை வச்சு, இது நிறைய முறைகள் இருக்கு. நான் வேணா அடுத்த வீடியோஸ்ல நான் அதை ஒரு நபரை நான் செஞ்சு காமிக்க வச்சு நான் காமிக்கிறேன். தொழுகைகள் முறைகளை சொல்றேன். கீழே நம்ம பண்ணும்பொழுது 7 உறுப்புகள் கீழே தொடணும். இந்த நெத்தியும் மூக்கும் பூமியில தரையில படணும். அடுத்து உள்ளங்கை படணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த முட்டி படணும். அடுத்து கீழே அந்த பெருவல் இருக்கு இல்லையா, அந்த கால்
அந்த அது வந்து மடக்கி படணும். இது மாதிரி வந்து விதிமுறைகள்லாம் இருக்கு. இது வந்து இந்த பொசிஷன்ஸுக்கும் ஏதாவது சயின்டிஃபிக் ரீசன்? ஆமா, சயின்டிஃபிக் முழுமையா இருக்கு. வஜ்ராசனத்தை தான் நம்ம வந்து ப்ரேயர் பண்றோம். வஜ்ராசனங்கிறது என்ன? ஒட்டுமொத்தமாக நம்முடைய 5 உறுப்புகளை, ராஜ உறுப்புகள் சொல்றோம், நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம். இந்த 5 உறுப்புகள் வந்து இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம். இந்த 5 உறுப்பு இயங்கினாச்சுன்னா தான் எல்லா உறுப்புகளுமே இயங்கும். உடம்புல ஏற்படக்கூடிய இன்னைக்கு 4448 வியாதிகளுக்கும் அடிப்படை இந்த 5 உறுப்பு தான். இந்த 5 உறுப்புகள் சரியா இருந்துச்சுன்னா எந்த வியாதியுமே வராது. அதை சீர்படுத்தக்கூடிய முறை தான் இந்த தொழுகை முறையை. 570 கிபி அப்பதான் வந்து நபிகள் வந்து பிறக்கிறார். அவரோட கதையை கேட்டு வச்சுக்கோங்களேன். அவரு கருவாக இருக்கும்போதே அப்பா இல்லை, இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 6வது வயசு 7வது வயசுல வந்து அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவர் வந்து ஆடு மேய்க்கிறார். ஆடு மேய்ச்சிட்டு அவங்க ஒரு வளர்ப்பு தாய் ஒருத்தருக்காங்க, அவங்க தான் வளர்க்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சித்தப்பா வந்து வெளிநாட்டுக்கு வியாபாரத்தெல்லாம் கூட்டு போறாங்க. அது நிறைய அவரோட கதை, அதெல்லாம் பார்க்கணும். அப்படி கஷ்டப்பட்டவர். 40வது வயசுல தான் அவருக்குள்ள முழுமையாக இந்த திருக்குறான் இறக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் 40 வயசுல இருந்து 23 வருடங்கள் 63 வயசுல தான் திருக்குறான் முழுமையாக இறக்கப்பட்டது அவர்கிட்ட. நபிகள் வந்து நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. கிட்டத்தட்ட 23 வருடங்கள் அவர் முழுமையாக உணர்ந்து தவறுகளை எல்லாம் திருத்தி தொழுகைக்குன்னு ஒரு முறையை வந்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. இது அவர் கற்றுக் கொடுத்தது. ஸோ அதனால இந்த தொழுகை கண்டிப்பாக அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா போற அவசரத்தில் டக்குன்னு பண்ணிட்டு போவாங்க. எவன் ஒருவன் தொழுகையை முழுமையாக கடைபிடிக்காதவன் அவன் இஸ்லாமியனே கிடையாதுன்னு சொல்லப்படுகிறது. இஸ்லாமியன என்ன? பொறுமையான அர்த்தம் முதல்ல. அப்போ இஸ்லாமியன்னா கண்டிப்பாக 5 வேளை தொழுகை என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. சரி, எல்லா மதத்தினருக்கும் நம்ம சொல்றதுனால இதை கேட்கிறேன். ஸோ அந்த சூறான்னு சொல்லுவாங்கல்ல சார், அதை அட்டர் பண்ணுவாங்கல்ல சார், அதுதான் சொல்லணுமா இல்லை சும்மா அந்த பொசிஷன்ஸ்ல இருந்தாலே போதும்? இல்லை, அதாவது நான் சொல்றது என்னன்னா, அந்த பொசிஷன் அப்படிங்கிறது மிக முக்கியம். அந்த துவாக்களுடைய அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், இப்போ நம்ம இந்து மதத்தில் வந்து அதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல முடியாது, புரியாது. அதனால அந்த வார்த்தைகளை வந்து அவங்க ஒரு வீடியோ கூட டேப் பண்ணி வச்சுட்டு கூட அதை அவங்க கேட்டுட்டு கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் போக 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 அந்த பழக்கத்துக்குள்ள அவங்க வந்துடுவாங்க. அடுத்ததாக 3வது கடமை ஜக்காத். அதாவது ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்யணும். அது ஏழைகளுக்கான வரி நம்ம சொல்றோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 பவுன் கணக்கு. இப்போ நீங்க வந்து இந்த வருஷம் சம்பாதிக்கிறீங்க, மார்ச் மாதம் வந்து முடிஞ்சவங்க வந்து மார்ச் மாதத்துக்கு இன்கம் டேக்ஸ் கட்டி ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி ஜகாத் கொடுக்கணும். அது என்னன்னா அந்த வருடம் வந்து நீங்க வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, வீட்டு வாடகை, உணவு செலவு, அது வந்து கணவன் மனைவி வந்து செலவுகள் எல்லாம் போக எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு 11 பவுன் அப்படிங்கிறது கணக்கு. அதாவது வந்து 85 கிராம் நகையா இருக்கலாம், இல்லை 85 கிராம் வந்து பணமா இருக்கலாம், இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை. இப்போ உதாரணத்திற்கு இந்த வருஷம் உங்ககிட்ட வந்து ஒரு 85 கிராம் இருக்கு, இல்லை 100 கிராம் வச்சுக்கோங்களேன். 100 கிராம்னா வந்து கிட்டத்தட்ட 12.5 பவுன் ஆச்சு. 12.5 பவுன். இப்போ 100 கிராம்னா ஒரு கிராம் வந்து 2500 ரூபானா 2 லட்ச ரூபா ஆச்சு. 2 லட்ச ரூபா இப்போ கையில் இருக்கு உங்ககிட்ட. 2 லட்ச ரூபாய்க்கு 2.5%. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 5 ஒரு 6250 ரூபா ஏழைக்கு நீங்க தானமா கொடுக்கணும். இதுதான் ஏழைகளுக்கான வரி. ஏழைகள் மக்களும் வந்து உயரணுங்கிறதுக்காக நபிகள் நமக்கு சொல்லிக் கொடுத்த கடமை. இது 3வது கடமை. 4வது கடமை தான் நோன்பு. நோன்பை பத்தி கடைசியை பேச சொன்னாம. 5வது கடமை ஹஜ்ஜி. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.